வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பு பதிவு திருச்செந்தூர் முருகன் கோவில்களில் பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. நாளை மே 22 முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான வைகாசி விசாக நாள். அன்றைய நாளில் நம்ம முருகப்பெருமானை மனதார நினைத்து பூஜைகள் செய்வதன் மூலிமா நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றி வைப்பார். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு எத்தனையோ சிறப்பான நாட்கள் இருந்தாலுமே முருகப்பெருமானே அவதரித்த இந்த வைகாசி விசாகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. வைகாசி மாதத்தில் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்த நாள். இன்றைய நாளில் அவரை நம்ம வழிபாடு செய்வது நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி நம் மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் போக்கி நம்மளுடைய வேண்டுதல்களை அவர் நிச்சயம் செவிசாய்த்து பூரணமாக அதை நிறைவேற்றி வைப்பார். இந்த பதிவில் நம்ம திருச்செந்தூரில் கிடைக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பற்றின முழு விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலையில் சுவாமிக்கு விஸ்வரூப தரிசனம் முடிந்த பிறகு அவருடைய பாதத்தில் வைத்து இந்த பன்னீர் இலை விபூதிகளை பிரசாதத்தை பூஜை பண்ணிட்டு தான் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பிரசாதம். இது வேறு எந்த கோவிலிலுமே இல்லாத ஒரு சிறப்பாக திருச்செந்தூர் கோயிலில் மட்டுமே பக்தர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. இந்த பன்னீர் இலைக்கும் முருகனுக்கும் அப்படி என்னதான் தொடர்பு அப்படிங்கிறத நம்ம இதில் விரிவாக பார்க்கலாம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு வெற்றி வீரனாக, ஒரு சேனாதிபதியாக நிற்கிறார். அதாவது சூரபத்ம சகோதரர்களை வதம் செய்து வெற்றி வாகை சூடிய ஒரு வீரனாக நிற்கிறார். அந்த முருகப்பெருமானை துதித்த வேதங்கள் எல்லாம் சேர்ந்து பன்னீர் மரங்களாகவே மாறி போய்விட்டன. இந்த மரங்களிலிருந்து வரக்கூடிய இலைகளும் வேத மந்திர சக்தியை கொண்டிருப்பதாக எல்லோரும் கருதுவதால் இந்த பன்னீர் இலையில் கொடுக்கப்படும் விபூதியிலும் அந்த மந்திர சக்தி கலந்து பக்தர்களுடைய குறையை தீர்ப்பதாக எல்லோருடைய நம்பிக்கை. அது மட்டுமின்றி பன்னீர் இலையில் காணப்படும் 12 நரம்புகள் முருகனது 12 கரங்களாகவே கருதப்படுகின்றன. இந்த முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்கு முருகப்பெருமானே தனது திருக்கரங்களாலே விபூதி சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஒரு ஐதீகம். இது எப்போதிலிருந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு சமயம் நோயால் பாதிக்கப்பட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூர் சென்றிருக்கிறார். அப்போது அவருக்கு வழங்கப்பட்ட பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை அணிந்த பின்னர் அவருடைய நோய் முற்றிலும் அவரை விட்டு நீங்கியதாக வரலாறு கூறுகிறது. அதையடுத்து இந்த பன்னீர் இலை விபூதி விஸ்வாமித்ர மகரிஷி காலத்திலேயே இருந்துள்ளது என்பதை பார்க்கும் அளவுக்கு இது அவ்வளவு பழமையான ஒரு வழக்கமாக இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஜகத்குரு ஆதிசங்கரருடன் ஏற்பட்ட வாதங்களில் தோற்ற அபிநவகுப்தர் என்பவர் அபிசார வேள்வி செய்து சங்கரருக்கு உடலை வருத்தும் நோயை உண்டாக செய்தார். அப்போது சங்கரரின் கனவில் தோன்றிய இறைவன், என் குமாரன் சண்முகன் குடியிருக்கும் புண்ணிய தலமான ஜெயந்திபுரம் எனும் திருச்செந்தூர் சென்று அவனை தரிசித்தால் உன் நோய் முற்றிலுமாக நீங்க பெறுவாய் என்று கூறியுள்ளார். அதை மனதில் ஏற்று திருச்செந்தூர் வந்து கடலில் நீராடி செந்திலாண்டவனை தரிசித்து மனமுருகி வேண்டினார் ஆதிசங்கரர். அப்போது அவருக்கு இறை தரிசனம் முற்றிலுமாக கிடைத்தது. மேலும் கருவறைக்குள் ஒரு பாம்பு ஊர்ந்து முருகப்பெருமானை அடைந்தது. அதை கண்ட சங்கரர் அங்கேயே மனம் உருகி 32 பாடல்களை கொண்ட சுப்பிரமணிய புஜங்கம் என்று முருகப்பெருமானை பற்றிய பாடல்களை பாடியுள்ளார் ஆதிசங்கரர். அதில் 25வது பாடலில் பன்னீர் இலை விபூதியின் மகிமையை குறித்தும் அவர் பாடியுள்ளார். புஜங்கம் என்றால் பாம்பு என்று பொருள். பாம்பு ஊர்ந்து செல்வதை போன்று இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். அதற்காகவே அதற்கு பெயர் சுப்பிரமணிய புஜங்கம். நம்முடைய உடம்பில் நம்மை வருத்தும் தீராத நோய்களையும் நம் மனதை வருத்தும் தீராத மனக்கவலைகளையும் செய்வினைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றது சுப்பிரமணியனை நோக்கி ஆதிசங்கரர் பாடியுள்ள சுப்பிரமணிய புஜங்கம். இதை நாம் தினமும் பாராயணம் செய்து வந்தால் நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நல்ல நிலையான வாழ்க்கையும் நிச்சயம் நமக்கு கிட்டும். இது பன்னீர் இலை விபூதியை அணிந்து கொண்ட சங்கரருக்கும் அவருடைய நோய் வெகு விரைவில் குணமாயிற்று.
ஆதிசங்கர் வாயிலாகவே முருகப்பெருமானுடைய பன்னீர் இலை விபூதி பிரசாதம் மிகவும் பிரபலம் அடைந்தது. இதோடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே கடவுளுடைய திருப்பிரசாதத்துக்கு நம்மளுடைய தீராத நோய்களையும் மனக்குறைகளையும் தீவினைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதுவும் வேத மந்திரங்கள் அடங்கிய பன்னீர் இலைகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த விபூதி பிரசாதம் நம்மளுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவே இருக்கிறது. வலிப்பு நோய், நீரிழிவு, குஷ்டம் முதலிய கொடுமையான வியாதிகள் இந்த பிரசாதத்தை நாம் அணிவதன் மூலமாக நீங்கிவிடும். அது மட்டும் இல்லை, பூதம் பிசாசு தீவினைகள் நீங்குவதோடு மனதால் நாம் படும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி சாந்த குணத்தை அளிக்கும் தன்மை கொண்டது இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் என சித்த நூல்கள் கூறுகின்றன. நாளை வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை மனதால் நினைத்து நீங்கள் தியானம் செய்து திருச்செந்தூர் போக முடியாத அன்பர்கள் எல்லாரும் கூடிய விரைவில் திருச்செந்தூர் சென்று முருகனுடைய அருளாசை பெற்று இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை அடைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கஷ்டங்கள் நீக்க பெற்று நல்வழிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனதார வேண்டிக்கிறேன். எனக்கும் அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை நானும் பணிவன்புடன் வேண்டி கொள்கிறேன். இந்த வீடியோவும் இதில் பகிர்ந்து கொண்ட தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.